ரத்தம் சிந்தினார். ஏன் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வர காயங்கள்? ஏன் அந்த முள்முடி? பாவம் செஞ்ச உடனே அந்த முள்ளு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. முள்ளெல்லாம் கிடையாது. அப்போ எதை விதைச்சோமோ அது மட்டும்தான் முளைக்கும். பாவம் செஞ்ச உடனே முள்ளு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த முள்ளும் குறுக்கும் தான் மனுஷனுடைய செழிப்புக்கு தடையாக இருந்தது. செடி வளருது, கூடிய முள்ளும் போதும் வளர்ந்து அதை நெருக்கி போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. அந்த முள்ளும் குறுக்கும் மனுஷனுடைய தரித்திரத்துக்கு அடையாளமாக இருந்தது. அந்த முள்ளை கொண்டாந்து அவர் தலையில் வச்சாங்க. என்ன அர்த்தம்? உங்கள் தரித்திரம் என் தரித்திரம், இந்த பாவத்தின் மூலமாக வந்த தரித்திர சாபத்தை கொண்டாந்து அவர் தலையில் வைத்து விட்டார் தேவன். இனிமேல் அது உங்களுக்கு கிடையாது, அது அவர் தலையில் வச்சாச்சுன்றதை காமிக்கிறதுக்காக தான் இப்படி தலையில் ஆரம்பித்து ஏன் விழாவில் குத்தினார்கள், ஏன் அடித்தார்கள், ஏன் அவருடைய சரீரம் உழுத நிலம் போல் ஆயிற்று. அத்தனை தழும்புகள், ஏன் அவருடைய தழும்புகள் குணமாக்குகிற தழும்புகள். இதெல்லாம் தியானித்து பார்த்துருக்கீங்களா? அது நம்ம குணமாக்குகிற அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு பேதுரு சொல்கிறாரு. சும்மாவா சொல்கிறாரு? அவர் வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஒரு லைன் சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்கெல்லாம். இது ஒரு 10 பிரசங்கம் பண்ணலாம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்கிறாரு. அப்போ என்ன, எப்படி அந்த தழும்பு என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆத்மாவில், சரீரத்தில் எல்லாவற்றிலும் என்னை குணமாக்குகிறது அந்த தழும்புகள். இதையெல்லாம் தியானிக்க அவருடைய கல்வாரி சிலுவையை தியானிக்க அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை தியானித்து பார்க்க என்ன உண்டாகிறது? அன்பு அதிகரிக்காமல் இருக்கணுமா? முடியவே முடியாது. சுத்தமாக உள்ளத்தில் பயங்கர கோளாறு இருந்தால் தான் ஒரு ஆள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அன்பு கூறாமல் இருக்க முடியும். இதெல்லாம் விளங்க அன்பு நமக்கு அதிகரிக்க ஆரம்பித்து விடுது. பாருங்கள், விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு தியானம். கல்வாரி சிலுவை, என்னுடைய மீட்பு, அவர் காட்டின அன்பு, தயவு, கிருபை. நான் நரகத்துக்கு போயிருக்கணும், நரகத்துக்கு பாத்திரனாக இருந்தேன். ஆனால் என்னை மீட்டு பரலோகத்துக்கு பாத்திரனாக்கி இருக்கிறாரு. பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தேன், சங்கிலியினால் கட்டப்பட்டவனை போல இருந்தேன், சுதந்திரமாகவே இல்லை. பிசாசுக்கும் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். சங்கிலியெல்லாம் அவுத்து விட்டு என்னை நீதியின் வஸ்திரத்தினால் உடுத்தி வெளியே கிடந்தவனை, தூரமாக இருந்தவனை கொண்டாந்து கிட்ட கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து நடு வீட்டில் கொண்டாந்து அற்புதமாக அலங்காரமாக உட்கார வைத்திருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. பாருங்க, இதை தியானித்து விளங்கி கொள்ள வியப்பு உண்டாகிறது, அன்பு அதிகரிக்கிறது. சில பேர் நினைக்கிறாங்க இந்த விசுவாச போதனைங்கிறது, சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, விசுவாசத்தை போதிக்கிறார் அவர், அது பாசிட்டிவ் திங்கிங் இல்லையா அப்படின்வாங்க. முட்டாள்தனம். ஒன்றும் கேட்கவே இல்லைன்னு அர்த்தம். சும்மா இவங்கெல்லாம் இந்த வாட்ஸ்அப் நியூஸ் மாதிரி அதை கேட்டு நம்புகிறவங்க. சும்மா வாய் செய்தி தான், அதுக்கு மேலே ஒன்றும் கேட்குறது கிடையாது.